சக்தி வாய்ந்த ஆண்டினாவை கூட்டி மற்ற ஒளிபரப்புகளை நேரடியாக வெகு தொலைவில் இருந்தாலும் ஆண்டினாவுடைய பவரை கூட்டி டிவியிலே தான் தெளிவான நிலைகள் அறிந்து வருவது போல மிக சக்தி வாய்ந்த நிலைகள் கொண்டு விண்ணிலே ஒளிபரப்ப செய்யும் விண்ணின் ஆற்றலுடைய நிலைகளை வெளியிலே பறந்தாலும் அதனின் ஆண்டினா பவர் வைத்து அங்கிருந்து தனது நிலைகளை அது கவர்ந்து இன்று இந்த திரைவெளி படங்களை அதாவது இன்னைக்கு டிவி இவைகளை தெளிவாக காட்டுவது போல அன்று மெய்ஞானிகளுடைய உணர்வு ஆற்றல் மிக்க இந்த சக்தியை நீங்க பெரும் வண்ணம் இப்ப நாம் உபதேசிக்கும் உணர்வுகள் எந்த அளவுக்கு நினைகொண்டு கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கின்றீர்களோ இந்த கேட்டுணர்ந்து இந்த உணரச் செய்யும் கண் ஈர்ப்பு நிலைகள் உங்க உடலுக்குள் ஊழ்வினையாக பதிவு செய்து இந்த ஈர்ப்பு ஆற்றல் மிக்க சாதாரண ஆண்டினாவை காட்டிலும் இங்கே சக்தி வாய்ந்த ஆண்டினாவை மாற்றும் நிலைகளுக்கு இப்போது உங்களுக்கு உபதேசிக்கின்றது. எமது குருநாதர் எமக்கு உபதேசிக்கும் போது அதை நான் எவ்வாறு கூர்ந்து அந்த உணவின் செயலை அவர் சொல்லும் உணவின் தன்மை என் நினைவை செலுத்தி அதனின் உணவின் ஆற்றலை நான் நுகர்ந்தேனோ அதன் நிலைகள் கொண்டு என் கல்லின் குழல் அளவிற்கு ஆற்றல் மிக்கதாக மாறியதும் அவர் கூர்ந்து உபதேசித்த உணர்வுகள் ஊழ்வினையாக எனக்குள் பதிவானதும் அதை மீண்டும் நினைகொள்ளும் போது அந்த மகிழ்ச்சிகளின் அருள் உணர்வுகளை பெரும் தகுதியை ஏற்படுத்தினார். அதை போல நீங்களும் பெற வேண்டும் என்ற இந்த நிலையெடுத்துத்தான் இதை உபதேசிக்கும் போது நினைவுந்து எவர் ஒருவர் கேட்டுக் கொண்டிருக்கின்றாரோ கண்ணிற்கு உரமாற்றும் ஆற்றல் மிக்க இந்த சக்தி ஆண்டினா பவர் கூட்டுகின்றது. சாதாரண ஆண்டினாவை டிவியை திருப்பி வைத்த பின் உங்க மனித அது பக்க சமீபத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேஷன்களை அதை இயக்கி காட்டுகின்றது. அதே சமயம் இப்ப சக்தி வாய்ந்த நிலை வரும்போது சக்தி வாய்ந்த ஆண்டினா வைத்து வெகு தொலைவில் இருக்கக்கூடிய ஏனென்றால் சூரிய பிரபஞ்சத்தில் இந்த ராக்கெட்களை ஏறி அங்க இருக்கக்கூடிய கோள்களின் செய்திகளை அது உணர்ந்தாலும் அந்த உணவின் தன்மையை தனக்குள் இங்கே கீழே தரையில் இருக்கக்கூடிய ஆண்டினா கவர்ந்து நமக்கு தெளிவாக காட்டுவது போல இந்த அந்த மகிழ்ச்சிகள் காட்டிய உணவின் தன்மையை நீங்கள் கேட்டு அறியப்படும் போது இந்த விண்ணிலே மிதந்து கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சிகளின் அருள்வட்டமான சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து வெளிப்படும் இந்த உணவினை உங்களுக்கும் நுகர்ந்து எடுக்கும் அந்த உணவின் ஆற்றலை உங்கள் கண்ணுக்கு அந்த ஆற்றல் மிக்க உணவின் ஈர்ப்பு சக்தியாக பிறக்க செய்வதற்குத்தான் இப்போது இந்த உபதேசிப்பது. இந்த உபதேசத்தின் உணவாலே நீங்க எந்த அளவுக்கு அது கூர்ந்து கவனிக்கின்றனவோ அதனின் ஆற்றல் அது பெருகுகின்றது. ஆகவே அதை பெருகச் செய்து நம்முடைய எண்ணத்தின் நிலைகளை விண்ணை நோக்கி நாம் ஏகும்போது அந்த சப்தரிஷி மண்டலங்களிலிருந்து நம்ம பூமியிலே படர்ந்து கொண்டிருக்கும் அதை நாம் எண்ணும்போது சுவாசித்து நம்ம உடலுக்குள் வினையாக சேர்த்து நமக்குள் நம்ம எரியாத வந்த தீய வினைகளை குறைத்திடலாம். இப்ப நாம் மனிதருக்குள் பழகிய நிலைகள் கொண்டு இன்று பத்திரிகை வாயிலாக நாம் படிக்கப்படும் போது எங்கெங்கோ அதன் அதிர்ச்சியான செய்திகளை நாம் படித்துணரும் போதே நாம் எண்ணத்தை கூர்ந்து செலுத்தி விட்டால் எங்கோ ஆற்றலான நிலை அதனுடைய உணவின் நிலைகளை படித்து அறியப்படும் போது அந்த உணர்வு நமக்குள் சேர்த்து உடனே அதிர்ச்சி அல்லது பயம் அல்லது வேதனை இது போன்ற உணர்வுகள் நமக்குள் வழங்கி விடுகின்றது. ஆனால் நாம் தவறு செய்யவில்லை. உலகத்தை அறிந்து கொள்ள நாம் படித்தாலும் இந்த உணர்வு நமக்குள் இயங்கி விடுகின்றது. இதை போன்ற இதை நாம் படித்துணர்ந்த நிலைகள் கொண்டு சாதாரண ஆண்டினாவை ஓபன் பண்ணது போல நமக்குள் இதை படித்தோமோ இது ஊழ்வினையாக பதிவாகி அதனை நாம் மீண்டும் எண்ணும் போது அதை நாம் எண்ணத்தால் படித்து உணர்ந்து நுகர்ந்து வெளியிட்டு இந்த உணர்வு சூரியன் காந்த சக்தியால் கவர்ந்து நமக்கு முன் சொல்ந்து கொண்டிருக்கின்றது. அது மீண்டும் எண்ணும் போது நமக்குள் பதிவான அதே நிலைகள் அது அலைகளாக குவித்து நம்மை அது உணரச் செய்கின்றது. அதன் இயக்கமாக நம்மை செயல்படுத்துகின்றது. எந்த வேதனைப்பட்டமோ அந்த வேதனைகளை நமக்குள் வளையும் தருணம் அது வந்து விடுகின்றது. இதை போன்ற நிலைகளிலிருந்து நம்மை மீட்டுக் கொள்வதற்குத்தான் அந்த மகா ஞானியுடைய நிலைகளை நாம் இதை தொடக்க வேண்டும் அல்லது நிறுத்த வேண்டும். இதை போல நாம் சாதாரண ஆண்டினாவில் இதை வருவது போல இப்ப உபதேசிக்கும் போது எமது குருநாதர் எனக்கு எவ்வளவு பெரிய சக்தி உணர்த்தினாரோ அதனின் உணவின் ஆற்றலை நாம் பருகி அதனின் உணவில் அவரை கூர்ந்து நாம் கவனிக்கும் போது அதன் தன்மை ஊழ்வினையாகி அவரின் நிலையை நாம் கொள்ளும் போது அந்த சப்தரிஷி மண்டலங்களை சக்தியை நாம் சக்தி வாய்ந்த நிலையில் நுகர்ந்து அதன் உணவை எனக்குள் பெருக்கி நீங்கள் துயரத்துடன் வரும் நிலைகளிலிருந்து உங்கள் துன்பம் நீங்கி போகும் என்று சொல்வதை உங்களுக்குள் ஆழமாக பதிந்து அதை மீண்டும் நினைவுகூறுவீர்கள் என்றால் அந்த துன்பங்கள் நீங்கி அந்த மெய்ஞானி உணர்வு உங்களுக்குள் வேலை செய்கின்றது.